யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. எனக்கு சரக்கல் விழா. நான் சரக்கல்விலிருந்து வந்தேன். என் பேரு சுசீலா. நான் இந்த நாம பிரச்சார குடில் யோகிராம் சுரத்குமார் கோயிலுக்கு வந்தது பிறகு எனக்கு ரொம்ப மாற்றங்கள் எங்க வீட்டுல நல்லபடி ரொம்ப விஷயங்கள் நடந்ததுக்கு. எனக்கு இந்த ஊர் தான். ஆனா நான் இங்க 3 வருஷமா அந்த கோயில் ரொம்ப பிற்பலமா நடந்துட்டு இருக்குது. ஆனா நான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல, நான் வரல. ஒரு 2 வருஷமா நான் எப்பவும் வந்துகிட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்ததுல எனக்கு நல்ல ஒரு திருப்தி நடந்துட்டு. அப்படின்னா என் பையன், என் மகன் கல்யாணம் கழிச்ச பையன் தான் வேலைக்கு போன இடத்துல தப்பி காணாம போயிட்டான். 10 நாள் அவன் கிடைக்கவே இல்லை. அப்போ நான் அங்க யோகிராமில் குறிஞ்சி கிட்ட சொல்லி ரொம்ப அழுதேன். ஐயா, என் பிள்ளை இப்படி போன இடத்துல காணல, நான் என்ன செய்யப்பான்னு அழுதேன். குறிஞ்சி அந்த சொன்னாங்க, குறுக்கல தட்டிட்டு, நீங்க கவலைப்படாதுங்க அக்கா, உங்க பையன் 3 நாளையில உங்களுக்கு கிடைப்பான், நீங்க ஒரு கவலையும் படாதுங்க, அழாதுங்க அக்கா என்று சொல்லியிருந்து. அதே மாதிரி நான் சரின்னு போனேன். 3ஆவது நாள் குறிஞ்சி சொன்னது மாதிரி என் பையன் 3ஆவது நாள் கிடைச்சிட்டான். எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம். எனக்கு அதை போல எல்லாம் சந்தோஷம். அவன் குறிஞ்சி என்னோட சாமி யோகிராம் சுரத்குமார் சாமி பகவானே சொன்னது மாதிரி எனக்கு அந்த குறிஞ்சி சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷம். எனக்கு பையன் கிடைச்சுக்கிட்டான். அது ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கு பிறகு 2வது ரொம்ப அதிசயங்கள்லாம் எனக்கு நடந்து. அதுக்கு பிறகு ஏன் பேத்தி ஒரு பிள்ளை கல்யாணம் கழிச்சு கொடுத்து கொஞ்சம் பிரச்சனையில வேண்டாம் எனக்கு புருஷனேன்னு ஒரு 1.5 வருஷமாட்டு வேண்டான்னு டைவர்ஸ் பண்ணக்கூடிய நிலவைக்கு ஆயிட்டு. அப்ப என் மகளை நாங்க ஒருக்கா கூட்டிட்டு வந்தேன். என் பொண்ணுக்கும் நல்லா பிடிக்கவா, நல்ல சாமி பக்தி உள்ளவா. வந்த அன்னைக்கே பகவான் அவளுக்கு மேல பாசம் கொடுத்துட்டாங்க. அவளும் கேட்ட மகளு கேட்டு நல்ல ஒரு நிபந்தனை குறிஞ்சி அதே போல சொன்னாங்க, உங்க பொண்ணு அந்த மாப்பிள்ளை கூட தாக்கா வாழுவாங்க, நீ கவலைப்படாதம்மான்னு எங்க பொண்ணுகிட்ட சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு 2-3 மாசத்துக்கு உள்ளேயே என் பேத்தியும் அதே போல சேர்ந்து அவங்களும் ஒற்றுமை அப்படி வாழுவாங்க. அப்படி ரொம்ப ஒரு அற்புதங்கள்லாம் எனக்கு இந்த யோகிராம்ல வந்தது பிறகு நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் வாங்க. இனி அற்புதம் என்ன சொல்லுது, என் மகன் ஒரு பையன், மூத்த மகன் கூட நான் 11 வருஷம் பேசாம இருந்தேன். சும்மா ஒரு மனஸ்தாபம், சண்டையும் போட மாட்டோம், நல்ல பிள்ளைங்க தான். ஆனா நான் பேசாம இருந்தேன். அப்ப பகவான் கேட்டேன். எனக்கு என் பையன்கிட்ட ஒவ்வொன்னா எனக்கு பகவான் நடத்தி தந்தாங்க. முதல்ல என் மகன் காணா போன மகனை பற்றி அழுது நல்ல கஷ்டப்பட்டேன், அழுத்த கிடைச்சி. 2வது என் மகன் மூத்த மகன் பேசவே இல்லையே என்கிட்ட அழுதேன். மனசுக்கு ரொம்ப நினைச்சேன். அதே போல எப்படி அவங்ககிட்ட பேசுறேனே தெரியல. என் மகனாட்டு அம்மானு பேசி அது 2வது சந்தோஷம். அது ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கு பிறகு அற்புதங்கள் எனக்கு என்னன்னு எனக்கு சொல்லி தீராத அற்புதங்கள் எல்லாம் எனக்கு பகவான் நடத்தியிருக்காங்க. ஒரு கொஞ்ச நாள் 2 மாசம் காணும் வேலையே இல்லை. எங்க வீட்டாலும் வேலை எடுத்து செய்வாங்க, வேலையே இல்லை. அப்போ நினைச்சேன், நான் சொல்லி கேட்க முடியாது பகவான்கிட்ட, எல்லாம் பகவானே பார்த்துக்கிடுவாங்க. ஆனா மனசுல நினைச்சு ரொம்ப வேண்டுனேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வர வேலை 4-5 கட்டடங்கள் வந்துகிட்டே இருக்குது. இப்படி நிறைய அற்புதங்கள் பகவான் யோகிராம் சுரத்குமார் கருணை காட்டி இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா சொல்லிட்டே இருக்கலாம். அவ்வளவு கருணைகள் நம்ம நினைக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இந்த யோகிராம் சுரத்குமார் சுவாமியை நம்பி எல்லாரும் வாருங்க. இந்த ஆசிரமத்துல ரொம்ப நிகழ்ச்சி எல்லாம் நிறைய பக்தர்கள்லாம் வாராங்க. நல்லபடி வழிபாடு நடக்குது. அன்னதானம், பிரசாதம், அபிஷேகங்கள், பாத பூஜை எல்லாம் ரொம்ப அழகா நடக்குது. எல்லாரும் வாங்க, யோகிராம் சுரத்குமார் சுவாமியை நம்புங்க. திருவண்ணாமலைக்கு நாங்க ஒரு வாட்டி போயிருந்தோம். குறிஞ்சி கூட தான் எங்களை கூட்டிட்டு போனாங்க. எங்களுக்கு குறிஞ்சி ஒரு தெய்வம் மாதிரி, தெய்வம் தான். நாங்க எல்லாருமே பகவானுக்கு பின்னாடி அங்க குறிஞ்சியை தான் நாங்க தெய்வமா வணங்கிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒண்ணு சொன்னாங்கன்னா எங்களுக்கு சொன்னது மாதிரி அப்படி அக்கா என்ன நடக்கும் அக்கா, நீங்க கவலைப்படாதுங்கன்னு சொன்னா அதே மாதிரி நடக்குது.
திருவண்ணாமலை கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் சுவாமி வாழ்ந்த வீடை பார்த்தோம். அங்க தேவகி அம்மா கூட எல்லாம் இருந்து போட்டோ எல்லாம் எடுத்து ரொம்ப சந்தோஷமா வந்தோம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா.